ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சிலேருந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னங்கக்கூடிய A to Z இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இன்றைக்கி நாம் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லையும் எழுதலாம். ஓகே, அப்ளை பண்றதுக்கு ssc.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க வந்ததும் இங்க பாத்தீங்கன்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன், CHSL எக்ஸாமினேஷன், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே, ஸோ எஸ்எஸ்சில இருந்து பாத்தீங்கன்னா CGL-க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, CHSL-க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, MTS-க்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஓகே, இந்த CGL எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து படிச்சிருக்கணும். இந்த CHSL எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த CHSL எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து CHSL எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். CHSL எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாங்கிறதுக்கான A to Z இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இப்போ நாம் அப்ளை பண்ண போகிறது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் 2025. ஓகே, ஸோ இதுக்கு நேராக அப்ளைன்னு இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த அப்ளையை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தது உங்களுக்கு லாகின் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகேவா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த எஸ்எஸ்சியோட எக்ஸாம் ஏதாவது ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை மேம் இது வரைக்கும் நான் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாமுமே அப்ளை பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருங்க, ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. ரிஜிஸ்டர் பண்றதுன்னா என்னன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஓகே, OTR வந்து பண்ணணும். அது ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் லாகின் பண்ணிட்டு எஸ்எஸ்சில இருந்து வரக்கூடிய எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ பிகினருக்காக நான் ரிஜிஸ்டர் எப்படி பண்றதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்க ரிஜிஸ்டர் நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லாகினை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே, நியூ கேண்டிடேட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்னெல்லாம் என்ட்ரு பண்ணணும்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும், அடிஷ்னல் டீட்டெயில்ஸு, டிக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா OTR வந்து பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இங்கே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு OTR பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்க, எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும், உங்களோட ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ என்னோட ஆதார் நம்பர் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எஸ்எஸ்சி அப்ளை பண்ணாலும் சரி, ரயில்வே அப்ளை பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது என்னோட KYC எல்லாமே எஸ்எஸ்சி வந்து எடுத்துக்கலாம், என்னோட டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கலாம், என்னோட மொபைல் நம்பர் பார்த்துக்கலாம், என்னோட நேமு, மற்றபடி என்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் எஸ்எஸ்சிக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இந்த டிக்ளரேஷனை படித்து பார்த்துட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இங்க ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணியும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை வாய்ஸ் நோட்டா கேட்டுட்டுனாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே சென்ட் OTPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். எனக்கு வந்த OTPயை நான் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த OTPயை என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வெரிஃபை OTPங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆதார் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இப்போ நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட OTP என்ட்ரு பண்ணதும் இங்க வந்து என்ன இருக்கும், சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு வந்திருக்கும். ஏன்னா நான் CHSL அப்ளை பண்ணி காட்டும் போது ஆதார் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வெரிஃபை OTP கொடுக்கும்போது சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்னு தான் வரும். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகே, உங்கள் நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து என்ட்ரு பண்ணுங்க. என்னோட நேம் வந்து 10th மார்க் ஷீட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, முத்துக்கும் லக்ஷ்மிக்கும் இடையில கேப் விட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால நான் கேப் விட்டு என்ட்ரு பண்ணுறேன். இல்லை உங்களோட நேம் வந்து வித் இனிஷியல்
இனிஷியலோட இருக்குது அப்படின்னா உங்கள் நேமு அந்த இனிஷியலையும் சேர்த்து இது பண்ணுங்கள். ஹேவ் யூ எவர் சேஞ்ச் நேம்னு கேட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன நேமாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணது இல்லை, அதனால் நான் நோ வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து ஜெண்டர் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதில் சைடில் இருக்குது பாருங்களேன், இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபீமேல் மேல்னு வரும். இதில் நீங்கள் எந்த ஜெண்டரில் வருவீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். வெரிஃபை ஜெண்டர் இருக்கிற இடத்துல அகைன் இந்த செக்லிஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல என்ன ஜெண்டரோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் நான் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டேன். வெரிஃபை டேட் ஆஃப் பர்த் இருக்க இடத்துல அகைன் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இயர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோ அங்கே வந்து நீங்கள் போய்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ 1993ங்கிறதுனால நான் 1993 மே மந்த்துங்கிறதுனால மேயை கிளிக் பண்ணிக்கிறேன். 15 மேங்கிறதுனால நான் 15 கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இருக்க இடத்துல ஃபாதர்ஸ் நேம், அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அப்பாவோட நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம் இருக்கும். இந்த இடத்துல அகைன் அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அப்பாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்க நேமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணணும். அடுத்து மதர்ஸ் நேம் என்ட்ரு பண்ணணும். அம்மாவோட நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து வெரிஃபை மதர்ஸ் நேம் இருக்க இடத்துல அகைன் அம்மாவோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன எஜுகேஷன் போர்டில் வந்து படிச்சிங்க? ஓகே, ஸோ எதில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுனா ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டுன்னு இருக்குது. ஸோ அகெயின் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், இதை உட்காந்து தேட வேண்டாம். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகே, ஸோ நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து ரோல் நம்பர், என்னோட 10th மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் இருக்கும், அதை பார்த்து நான் இந்த இடத்துல வந்து டைப் பண்ணணும். நீங்கள் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன ரோல் நம்பர் இருக்கோ அதை இங்கே டைப் பண்ணுங்கள். வெரிஃபை ரோல் நம்பர் இருக்க இடத்துல அகைன் அந்த நம்பரையே இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ என்னோட ரோல் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் வந்து நான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ இயர் ஆஃப் பாசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போ 10th முடிச்சேனோ அந்த இயர் வந்து இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணணும். நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங் இருக்க இடத்துல அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங். ஓகே, எப்போ முடிச்சிங்களோ அந்த இயர் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, அடுத்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? 10ஆம் கிளாஸ் தான் மேம் படிச்சிருக்கேன், அதுக்கு மேலே நான் படிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து 10th அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்ரிகுலேஷன் 10ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் 12ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன் அப்படின்னா ஹையர் செகண்டரி 10+2 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இல்லை நான் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி பிகாம் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன்னா அதுக்கு கிராஜுவேஷன்ங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் அகைன் குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களோட மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பர் நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு ஓடிபி வந்து ஓகே ஓடிபி ஃபார் வெரிஃபிகேஷன் வில் பி சென்ட் டு திஸ் மொபைல் நம்பர்னு இருக்கு. ஓகே, சென்ட் ஓடிபி கொடுத்துட்றேன். என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஓடிபியை நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோட மெயில் ஐடி இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட மெயில் ஐடி ஓகே உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க. ஸோ மெயில் ஐடி நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மெயில் ஐடி நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் ஓடிபி சென்ட் பண்ணோம், எதுக்காகனா மெயிலை வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சென்ட் ஓடிபி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட மெயிலுக்கு ஒரு ஓடிபி வந்து போகும், அந்த ஓடிபியை இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க, மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. அடுத்து மெயில் ஐடி கொடுங்க, மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்க.
ஸோ என்னோட மெயிலுக்கு வந்து ஓடிபி நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ வேலிடேட் பண்ணனா நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியதையும் நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஓடிபியையும் வேலிடேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆல் த ரெக்கார்ட் ஃபீல்ட்ஸ். அதாவது ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு எரர் காட்டும், ஏதாவது ஒரு இடத்துல ஃபில் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா. ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை செக் பண்ணுங்க, எந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டுருக்கீங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அகைன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. ஓகேவா, ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் சக்ஸஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஓகே கொடுத்ததும் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிரும். ஓகே, உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜும் வந்துடும், இதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்கிற மாதிரி ஒரு மெசேஜும் வந்துடும். இல்லை லேப்டாப்பில் அந்த பேஜை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ பேசிக் details are saved. Registration is partial and it should be completed within 30 days. Filling which your data would be automatically deleted. Registration number and one-time password is shared on your mobile number and email ID. Use it to sign into your account. To complete registration process, click continue to set a new password. Okay, continue கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், நியூ பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட மொபைலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணுங்க. இல்லை அந்த பேஜில் ஷோ ஆயிடுச்சு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. 23760223 என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நான் என்ட்ரு பண்றேன். என்னோட மொபைல், நான் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்திருக்கும். நான் கொடுத்த மெயில் ஐடிக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்திருக்கும். அதை நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இங்க இருக்க கேப்சாவை நான் வந்து பார்த்து டைப் பண்றேன். ஓகே, ஸோ அந்த கேப்சாவை பார்த்து அப்படி டைப் பண்ணுங்க, F669B. ஓகே, அந்த கேப்சாவை டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல சைன்இன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைன்இனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ சைன்இன் கொடுத்துட்டேன். கொடுத்ததும் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டியர் கேண்டிடேட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லாகின் ப்ளீஸ் செட் எ நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கு. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓல்டு பாஸ்வேர்டுங்கிறது எனக்கு வந்தது. ஓகே, எனக்கு விருப்பமான மாதிரி நான் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எனக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ ஸோ அந்த மாதிரி நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க அனுப்பின பாஸ்வேர்டே உங்களுக்கு ஓகேனா அதையேனாலும் வச்சுக்கோங்க. இல்லை நியூவாக பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாமே வர்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான். இல்லைனா அவங்க அனுப்பியிருக்க பாஸ்வேர்டு வச்சுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, அது போக செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இது பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃபேவரேட் புக்கு. ஓகே, அந்த இடத்துல நான் மேக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இது ஜஸ்ட் பாஸ்வேர்டு மறந்தோம் அப்படின்னா அந்த இதுக்காக. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ இந்த ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்கள் பாஸ்வேர்டு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்க கேப்சாவை என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. ஓகே, இது யாருக்காக இவ்வளோ ஸ்டெப்பு நான் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு. நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாகவே இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு இருக்குது, அதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்க கேப்சாவை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நான் லாகின் கொடுக்க போகிறேன். ஓகே, ஓகே, அடுத்து அடிஷ்னல் டீடைல்ஸ் வரும். ஓகே, லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இடபிள்யூஎஸ்ஆ இல்லை எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா யூஆரா எதில் வருவீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வெரிஃபை கேட்டகரி கொடுத்துருக்க இடத்துல உங்களோட கேட்டகரி என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓபிசி எஸ்சி எஸ்டி யூஆர் இதில் எது வருமோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே, வெரிஃபை பண்ணுறதுக்கு மேலே எஸ்சி கொடுத்தீங்கன்னா கீழே எஸ்சி சூஸ் பண்ணுங்கள், மேலே எஸ்டி கொடுத்தீங்கன்னா கீழே எஸ்டி சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேட்டகரி எதுக்காக கரெக்டாக சூஸ் பண்ணணும்னா எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு, யூஆருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓகே, இப்போ எஸ்சியா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் யூஆர்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 வயசு வரைக்கும் தான் எக்ஸாம் எழுத முடியும். அதே நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, உங்களோட கேட்டகரி என்னவோ அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நேஷனாலிட்டி வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகே, சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, அதை சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாருங்க விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும்.
இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணோட இடது பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்கும், மூக்கோட இடது பக்கத்துலேயும் ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அதை நான் கொடுத்துருவேன். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு மச்சமோ இல்லை தழும்போ இருக்குது, ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அடுத்து நீங்கள் வந்து பிடபிள்யூபிடியா அப்படின்னு இந்த இடத்துல சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகே, எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன மாதிரியான டிசபிலிட்டி இருக்குங்கிறத இந்த இடத்துல சூஸ் பண்ணுங்க. நோ அப்படின்னா இந்த இடத்துல நோன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் பிடபிள்யூபிடி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ டிசபிலிட்டியோட சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணணும் எஸ் கொடுத்தவங்க. ஓகே, உங்களோட அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, என்ட்ரு பண்ணுங்கள். என்னோட அட்ரஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணிட்டேன். இங்கே ப்ரெசென்ட் அட்ரஸ் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம் அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை வேறு வேறு அட்ரஸ்னா ரெண்டுலேயும் வேறு வேறு அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்க. எனக்கு ரெண்டுமே சேம்ங்கிறதுனால நான் இந்த இடத்துல இருக்க எஸ்ஸை சூஸ் பண்ணுறேன். நான் எஸ் சூஸ் பண்ணதும் மேலே என்ன கொடுத்தேனோ அதே இது அப்படியே எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ மேலே என்ன அட்ரஸ் என்ட்ரு பண்ணேனோ அது அப்படியே இங்கே வந்துடும். ஸோ அடுத்து இந்த இடத்துல சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். சேவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதும் அடிஷ்னல் டீடைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இங்கே ஓகே இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஓடிஆர். ஓகே, ஸோ ஓடிஆர் டிக்ளரேஷன் வந்து கேட்கும். என்னன்னா, ஐ ஹியர் பை டிக்ளேர் த இன்ஃபர்மேஷன் கிவன் பை மீ இன் திஸ் ஃபார்ம் இஸ் ட்ரூ, கம்ப்ளீட் அண்ட் கரெக்ட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீஃப். ஓகே, இங்கே கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டிக்ளரேஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே இருக்க செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஐ அக்ரி ஃபார் த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்கிற இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரிவ்யூ ஓடிஆர் இருக்கு இல்லையா, ப்ரிவ்யூ ஓடிஆர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணீங்களோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் சப்போஸ் ஏதாவது ஒரு இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் இருந்து எடுத்துக்கலாம். எப்போவுமே ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையோ அப்ளை பண்ணி முடிச்சதும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ரிசல்ட் வரும்போது என்னோட ரோல் நம்பர் மிஸ் ஆயிட்டு மேம், ரெஜிஸ்டர் நம்பர் மிஸ் ஆயிட்டு, நான் எந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணேன்னு தெரியல, எந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணேன்னு தெரியலங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. அதனால ஒவ்வொரு டைமும் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றீங்கன்னா தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையுமே ஒரு சேவ் பண்ணி ஒரு பிடிஎஃபா வச்சுக்கோங்க. பிரிண்ட் போடலனாலும் பரவாயில்ல, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வைக்கிறதையும் போன்ல இருந்து டெலீட் பண்ணி விட்டுறக்கூடாது. போன் ஆர் லேப்டாப் எதுலனாலும் கரெக்டா பெர்ஃபெக்டா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது ஓடிஆர்ல டீடைல்ஸ் எதுவும் தப்பு விட்டுருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை செக் பண்ணிட்டு இதை ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ பிரிண்ட் போட்டுக்கோங்க, இல்லைனா பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி பிரிண்ட்டும் போட்டுக்கலாம், பிடிஎஃபாக சேவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஃபைனலாக இங்கே டிக்ளேர் இருக்கு இல்லையா, இந்த டிக்ளரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ அந்த ஓகே கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஓடிஆர் பண்ணிட்டேன். என்னோட நேமு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஓடிஆர் வந்து பண்ணியாச்சு, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஆர் ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, அகைன் இந்த லாகின் ஆர் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் வந்து டைரெக்டாக லாகின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஓடிஆர் பண்ணும்போது நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். நம்ம ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம் அப்படி தானே. ஸோ நம்ம ஓடிஆர் பண்ணும்போது பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே ஒரு கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, H7RBYன்னு. ஓகே, ஸோ அதை வந்து நான் என்ட்ரு பண்ண போகிறேன். H7RBY அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிட்டேன். இங்கே இருக்க லாகினை அடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் கிளிக் பண்ணதும் நம்மளோட நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்பா நேமு, அம்மா நேமு, நம்மளோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டோட அட்ரஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஷோ ஆகும். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைவ் எக்ஸாமினேஷன் இருக்கும், சிஹெச்எஸ்எல் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்து எம்டிஎஸ்ன்னு இருக்கும். ஓகே, அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎலுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ சிஜிஎல் நீங்கள் வந்து சிஜிஎல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிகிரி வந்து படிச்சிருக்கணும். அதுக்கும் இன்னும் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகலை. ஓகே, அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/7/2025 சிஜிஎலோட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. சிஜிஎலுக்கு இன்னும் டைம் இருக்குது, 4 days வந்து டைம் இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சிஜிஎல் எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி 12th ஓகே 12th படிச்சிருந்தீங்கன்னா இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 ஜூலை வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகே, இப்போ நாம அப்ளை பண்ண வந்திருக்கிறது எம்டிஎஸ். ஓகேவா? நான் எல்லாத்துக்குமே எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சிஹெச்எஸ்எல் இருக்கட்டும் சிஜிஎல் இருக்கட்டும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ எம்டிஎஸ் தான் அப்ளை பண்ண போறோம். இங்க அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதோட அப்ளிகேஷன் வந்து 26/6/2025 வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. 24/7/2025 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த அப்ளையை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க.
அப்ளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வரும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ரீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபில் ஃபார்ம்னு இருக்கும். ரீட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபில் ஃபார்ம்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஓடிஆர் பண்ணும்போது கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அந்த டீட்டெயில்ஸில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அதை ஒரு டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம ஓடிஆர் பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸு. இதில் நம்ம எதுவுமே என்ட்ரு பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காகவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். இங்கே ஓகே இருக்கு இல்லையா, அந்த ஓகேயை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இங்கே ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து இங்கே சூஸ் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே 10th மட்டும் படிச்சிருக்க மாட்டாங்க, டிகிரி படித்தவங்களும் இருப்பாங்க. அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அந்த ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எஜுகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களான்னு. ஸோ பாஸ்டுங்கிறத அதில் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்டுன்னு இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பாசிங் இயர் வந்து இருக்கும். அந்த இயர் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே ஓடிஆரில் கொடுத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, நாம தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அடுத்து நம்ம 10th ரோல் நம்பர் வந்துடும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து நம்மளோட பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகே, ஸோ அதே இது கொரோனா பேட்சில் 10th முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸாமே வைக்கல. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணிருங்கன்னா இந்த இடத்துல NAன்னு போட்டிருக்கேன், நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகே, ஸோ என்னோட பர்சன்டேஜ் வந்து நான் என்ட்ரு பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 91.60 நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்து இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். எஜுகேஷன் டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இந்த ஓகே வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவை அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு செலக்ட் பண்ணணும் நீங்கள் எந்த இதில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும். SC STக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படி தானே. ஏன்னா யூஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 25. அது போக SC ST OBCக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. இதில் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனில் நீங்கள் வருவீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேட்குறீங்களோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்கும். இப்போ நான் தென்காசி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் எது கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலி தான் பக்கத்தில். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா திருநெல்வேலி தான் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எது பக்கமோ, மதுரை பக்கம்னா மதுரை, திருச்சி பக்கம் அப்படின்னா திருச்சி வந்து எது பக்கத்தில் இருக்குமோ அந்த சென்டரை வந்து ஃபர்ஸ்ட் கொடுங்க. ஓகே, ஸோ ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் உள்ள சிட்டிலேயே எக்ஸாம் சென்டர் வந்து போட்டுருவாங்க. ப்ரிஃபரன்ஸ் 2ல வந்து இப்போ திருநெல்வேலியில் சப்போஸ் எனக்கு எக்ஸாம் சென்டர் இல்லைன்னா அதுக்கடுத்து கொஞ்சம் பக்கமாக இருக்கிறது எனது எனக்கு மதுரையாக இருக்கும். அப்போ நான் வந்து இங்கே மதுரை வந்து சூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ புரியுதா, உங்களுக்கு எந்த இதில் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த எக்ஸாம் சென்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது நான் வந்து இங்கே என்ன சூஸ் பண்ண போகிறேன்னா மதுரை வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் திருநெல்வேலி கொடுக்குறேன், அடுத்து மதுரை கொடுக்குறேன், அடுத்து ப்ரிஃபரன்ஸ் 3ல வந்து சென்னை கொடுக்குறேன். பெரும்பாலும் ப்ரிஃபரன்ஸ் 1ல் என்ன கொடுக்குறீங்களோ அந்த சிட்டிலேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து போட்டுருவாங்க. அடுத்து மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், என்ன லாங்குவேஜில் ரிட்டன் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நான் தமிழில் எழுத போகிறேன், அதனால் நான் வந்து தமிழ்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த MTS எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம், தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்னு இருக்கும். இல்லைனா அதில் டீன் டைப் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் கிட்ட வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் டீ மட்டும் டைப் பண்ணிங்கனாலே தமிழ் கிட்ட போயிடும். ஓகே, அப்படி இல்லைனா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், தமிழ்னு இருக்கும், தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா MTS எக்ஸாம் வந்து தமிழ்லையும் நீங்கள் எழுதலாம். மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கு. ஸோ அகெயின் நீங்கள் இந்த இடத்துல என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் PWBDயான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் PWBD இல்லை, அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து இன்விசிபிளாக இருக்குது எனக்கு. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்கள், டு யூ ஹேவ் அ ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் டு ரைட் as para 8.3.
ஸோ இந்த இடத்துல நான் நோ கொடுத்துட்டேன். அடுத்து வந்து ஸ்கிரைப் ரெக்கார்டான்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பிடபிள்யூபிடி கிடையாது, அதனால் எனக்கு ஸ்கிரைப் தேவையில்லை. பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட், மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு உங்கள் ஸ்கிரைப் வந்து எனக்கு நீட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஓகே, இங்கே ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உள்ள ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டோட நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணி ஃபில் பண்ணணும். எல்லா பாக்ஸையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதில் எவ்வளோ போஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ, எவ்வளோ இடத்துல கொடுத்துருக்காங்களோ அந்த ஏரியாவோட இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் எல்லாமே இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணணும். இல்லைனா லிமிட்டடாக இந்த இடத்துல மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி, இதில் மட்டும் எனக்கு ஜாப் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அது மட்டும் போட்டால் போதும். ஓகே, ஸோ புரியுதா? இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் எனக்கு வந்து ஜாப் வந்து வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இது இருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 62 MTS தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 62 வந்து நான் வந்து டைப் பண்ணணும். ஓகே, அடுத்து எனக்கு அதை விட்டுட்டா வேறு எங்கே வந்து போஸ்டிங் வேணும். ஓகே, ஸோ எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இதுங்கேயும் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் படி எந்த ஸ்டேட்டில் உங்களுக்கு வேலை வேணும். நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடும்போது நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் படியே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் படியே போஸ்டிங் வந்து கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இல்லாமல் கொஞ்சம் பின்னாடி ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாரும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேஸில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிடுங்க. எந்த ஆர்டரில் வேணுமோ, ஓகே, உங்களுக்கு எந்த இடத்துல ஃபஸ்ட்டு போஸ்டிங் வேணுமோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே தமிழ்நாடு தான் சூஸ் பண்ணுவீங்க. அதனால தமிழ்நாடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 62 இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் படி எந்த ஏரியா கொடுக்கணும், எந்த ஸ்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, ஓகே, கொடுத்துருக்க ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன ஆர்டரில் வேணுமோ ஃபஸ்ட்டு எடுத்ததும் தமிழ்நாடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு அப்புறம் நம்ம சதர்ன் ரீஜியன் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனால் தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஓகே, இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தது தமிழ்நாடு மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 62. ஓகே, ஸோ அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. அது போக இருக்கிறது வந்து நீங்கள் உங்களோட இதுபடி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எதெல்லாம் பக்கத்தில் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அடுத்து இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டு டீட்டெயில் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது இல்லையா, இந்த இடத்துல ஓகே வரும். அந்த ஓகேவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே எஸ்எஸ்சி அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம லேப்டாப்பில் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை அப்படியே இங்கே வந்து தூக்கி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து லைவாகவே நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மொபைல்லையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், லேப்டாப்லையும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கரெக்டாக லைட் எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து உட்காந்துக்கணும். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு டார்க்கான ட்ரெஸ் வந்து போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேமரா இல்லை உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணாடி போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, தலையில் தொப்பி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கண்ணை மூடிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஹேர் எல்லாமே முன்னாடி இழுத்து விட்டுட்டு முகம் தெரியாத மாதிரி ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஏதாவது ஒரு துணி வச்சு ஃபேஸ் தெரியாத மாதிரி கவர் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதே இது சில பேர் அந்த மாதிரி ஃபேஸ் வந்து அவங்க கவர் பண்ணி, ஃபேஸ் இல்லை ஜஸ்ட் அந்த தலையில் துணியெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஃபேஸ் தெரிகிற மாதிரி, ஓகேவா, ஸோ அந்த ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி அந்த தலையில் கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மற்றபடி வேறு யாருமே தலையில் ஒரு துணி ஏதோ போட்டுட்டோ இல்லை ஃபேஸ் தெரியாத மாதிரியோ இல்லை முடியை வந்து நல்லா ரொம்ப முன்னாடி வரைக்கும் இழுத்து வச்சுட்டு இல்லை கண்ணாடி சைடு போஸ் கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எந்த மாதிரியும் இது பண்ணக்கூடாது. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக உட்காந்து எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த கேப்சர் லைவ் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் சிக்னேச்சர். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் ஆர் ஃபோனில் வந்து சைனை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அப்படி தானே? ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ சைன் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ ஃபோட்டோ அண்ட் சைன் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததும் இப்போ நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபீமேல் கேண்டிடேட்டுன்னு கொடுத்ததுனால எனக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஓகேவா, ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கும் ஃபீஸ் கிடையாது. ஓபிசியோட மேலு, ஜென்ரலோட மேல் இருப்பீங்க இல்லையா, யூஆரோட மேல், இவங்க 2 பேரும் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து 100 ரூபாய் தான் ஃபீஸு. ஓகேவா, அது போக எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேலு, பிடபிள்யூபிடி இவங்களுக்குலாம் ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, ஸோ நான் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்னோட ஃபார்மோட ப்ரிவ்யூ வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்னா அதில் சப்மிட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிரும், என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிரும். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து யூஆர் மேலு, ஓபிசி மேல், ஓகே பசங்க யூஆர் மேலு, ஓபிசி மேலாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ரிமைனிங் கேட்டகரியில் வர்றவங்க ஃபீமேலு, எஸ்சி எஸ்டி, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனு, மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டு, பிடபிள்யூபிடி இவங்க யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. இந்த ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் எம்டிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்னாலும் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓடிஆர் வந்து பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து எஸ்எஸ்சியிலேருந்து வரக்கூடிய எந்த நோட்டிஃபிகேஷனாலும் டைரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்படி ஓடிஆர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா டைரெக்டாக லாகின் பண்ணிடுங்க. நியூவாக வர்றவங்க, நியூவாக இப்போ தான் அப்ளை பண்ண போகிறேங்கிறவங்க நான் சொன்ன ப்ரொசீஜர் படி ஓடிஆர் வந்து பண்ணிடுங்க. 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணி பண்ணுங்கள். ஏற்கனவே ஓடிஆர் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க டைரெக்டாக லாகின் பண்ணிவிட்டு லைவாக இந்த ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ உங்களோட லேப்டாப்பில் இருந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபோனில் லேப்டாப்பில் கேமரா வந்து ஆன் ஆகும். அப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கரெக்டாக அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எம்டிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும். அது மாதிரி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலனாலும் அப்ளிகேஷனில் வேற ஏதாவது மிஸ்டேக்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, சர்டிஃபிகேட் தப்பாக நம்பர் என்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா டிவி போகும்போது பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால் ஓடிஆர் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணும்போதும் கவனமாக சர்டிஃபிகேட்டை பக்கத்தில் வச்சுட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அதே இது நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. அவங்க கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணுறாங்களாங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, நான் இப்போ தான் மேம் எம்டிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான நியூ பேட்ச் வந்து இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி தான் மண்டே. ஸோ இன்னையிலேருந்து நம்ம நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாரத்தில் என்னெல்லாம் படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸு, மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே இந்த வாரம் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு கையில் கொடுத்தாச்சு. இந்த வாரம் சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, நீங்க எம்டிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸு. இந்த ஒரு கோர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் எக்ஸாம்னு எல்லாமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதும் கண்டென்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேட்சஸ் எல்லாமே இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணால் போதும். ஓபிசி பார்த்தீங்கன்னா 40க்கு 10 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே போதும். இதில் நெகட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாலே போதும் 40க்கு. ஓகே, இந்த செக்ஷனில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா அடுத்து இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு நீங்கள் ஹவல்தாராகவும் செலக்ட் ஆகலாம், எம்டிஎஸ்ஸாகவும் உள்ளே போகலாம். ஓகே, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான பேட்சும் நம்ம ஆப்பில் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும்.
ஓகேவா. ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பில் 2500 இருக்கும். நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னையிலேருந்து டீம் வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் குவாலிஃபை ஆகிறதுக்கு என்னெல்லாம் படிக்கணுமோ அந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு படிக்க வச்சுருவோம். ஒரு 2 நாளில் அதை படித்து முடிச்சிடலாம். ஓகேவா. ஒரு 2 நாள் இல்லைனா ஒரு 1 வீக்கில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து ஈஸியாக குவாலிஃபை ஆகிறதுக்கு படிச்சிடலாம். எதுவுமே தெரியாமல் 0 லெவலில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் தான். ஓகே, இங்கிலீஷில் எல்லாமே A to Z சொல்லி கொடுத்துருப்போம். கிராமரு, ஒக்காபுலரி, டாபிக் வைஸாகவும் எல்லாமே இருக்கும். மிஸ்பெல்ட்டு, காம்ப்ரிகன்ஷன். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். இது ரெண்டையும் ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போஸ்டிங் வந்து வாங்கிடலாம். ஓகே, ஸோ பேட்ச் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதே மாதிரி MTS அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. CHSL அப்ளை பண்ணுறதுல டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஏன்னா CGL, CHSL, MTSக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரயில்வேக்கு டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேடு 3, RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச். இந்த பேட்சஸ் எல்லாமே இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி டைரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.